வணக்கம். வீக்லி பிஸ்னஸ் நியூஸ். சென்ற வாரம், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதிக்கு இடையில இந்த வர்த்தக உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த வீக்லி பிஸ்னஸ் நியூஸ். நான் அறிவழகன். சென்ற வாரம் மிக்ஜா புயல் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனால பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருந்தாங்க, பல பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருந்தாங்க. நிறைய தன்னார்வலர்கள் முன்வந்து மக்களுக்கான உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. இன்னும் பல பகுதிகள் இந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வரல. நம்மளும் நம்மளால முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வோம். மனித நேயம் ஓங்கட்டும். முதலாவது செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, கூகுள் நிறுவனம் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு தங்களுடைய ஏஐயுடைய அப்டேட்டாக ஜெமினி அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம். இவங்க கடந்த ஆண்டு சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஏஐ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தியிருப்போம். இது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சாட் ஜிபிடிக்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் உடனடியாக கூகுள் பார்ட் அப்படின்னு ஒரு ஏஐ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே அவசரப்பட்டு கூகுள் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன தவறு நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியான பரிசோதனைகளில் வெற்றி பெற முடியல. நிறைய மக்கள் இதுகிட்ட கேள்வி கேட்டாங்க. அதில் பெரும்பாலும் இது தவறான பதில்களை சொல்லியிருந்தது. அதனால் மக்கள்கிட்ட இது நம்பகத்தன்மை இழந்தது. இந்த ஏஐயில் இருக்கக்கூடிய போட்டினால் கூகுள் பார்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு. இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி கூகுள் நிறுவனம் இந்த கூகுள் பார்டோடைய ஒரு புது அப்டேட்டாக ஜெமினி அப்படின்னு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. I was just talking about a blue duck and now you're holding one. இந்த ஜெமினி அப்டேட் அப்படின்றது எதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கன்னா, MMLU அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அதாவது மேசிவ் மல்டி டாஸ்க் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, இது எந்த அளவுக்கு செயல்படும் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு தான் இது. இதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி 4 அந்த வெர்ஷன் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சாட் ஜிபிடி வாங்கியிருந்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 மதிப்பெண்கள். ஆனால் இந்த அப்டேட்டான ஜெமினி அப்படின்ற இந்த ஏஐ அப்டேட்டை டெஸ்ட் பண்ணும்பொழுது இது எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள். அதாவது இந்த காம்படிட்டர் ஆப்பை விட இது 3 மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கியிருக்கு. அதனால் இந்த புது அப்டேட் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அனைத்து தரப்பினருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது செய்தி, ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய ஐஃபோன் 16க்கான பேட்டரிஸை இந்தியாவிலிருந்து வாங்க போகிறாங்க. ஜப்பான் நாட்டை சேர்ந்த டிடிகே கார்ப் அப்படின்ற நிறுவனம் இந்தியாவில் பேட்டரி உற்பத்தியில் ஈடுபடுறதுக்காக புதிய தொழிற்சாலையை கட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சீன நாட்டை சேர்ந்த தேசாய் அப்படின்ற நிறுவனம், அவங்களும் ஒரு பேட்டரி உற்பத்தியாளர் தான். அவங்களும் இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்வான் நாட்டை சேர்ந்த சிம்ப்ளோ டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனம் ஆல்ரெடி இந்தியாவில் பேட்டரி உற்பத்தியில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய தொழிற்சாலையை அப்கிரேட் பண்ணி இன்னும் பேட்டரி உற்பத்தியை துரிதப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் மூலிமா ஆப்பிள் ஐஃபோன் 16க்கு தேவைப்படக்கூடிய பேட்டரிஸை இந்தியாவிலிருந்து வாங்கலாம் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவெடுத்திருக்கக்கூடிய செய்தி வெளிவந்த உடனேவே ஆன்லைனில் மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா இந்த டேக்ஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்து மூணாவது செய்தி, இந்தியாவிலிருந்து வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படின்னு இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பாலிசி எந்த பொருட்களுக்கு இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்படுதோ அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு தடை விதிப்பாங்க. இது அப்பப்போ நகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி இந்தியாவிலிருந்து வெங்காய ஏற்றுமதி செய்கிறதுக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம 4வதாக பார்க்க போகிற முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, டாடா நிறுவனத்தை பற்றின ஒரு செய்தி. ஒவ்வொரு வாரமே நம்ம டாடா பற்றி புது புது தகவல்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, டாடா நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் ஒசூரில் ஃபோன் உற்பத்திக்கான ஒரு தொழிற்சாலை கட்டிகிட்டு இருக்காங்க. கடந்த மாதம் இந்த டாடா நிறுவனம் விஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபோன் உற்பத்தி ஆலை, பெங்களூர்லேருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோன் உற்பத்தி ஆலையை வாங்கியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒசூரில் ஒரு புதிய ஃபோன் உற்பத்தி ஆலை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் 20 ப்ரொடக்ஷன் லைன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆலை கிட்டத்தட்ட 2025 தன்னுடைய ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீக்லி பிஸ்னஸ் நியூஸில் நிறைய புது புது செய்திகள் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமே இந்த வர்த்தக உலகத்தில் நடக்கக்கூடிய சுட சுட செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் அறிவழகன்.